அன்பர்களே, இங்க கூடியிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மதிய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். எத்தனையோ வேலைகள் இருந்திருக்கும். அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த டைம்ல இங்க வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம இந்த இதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். ஏன் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம்னா, எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். யாரும் தெரியாதவங்கலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே எல்லாத்துக்குமே எல்லாமே மோஸ்ட்லி தெரியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சன் தான் இருப்பாங்க எல்லாருமே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு. நான் அப்ப ஏன் திரும்ப திரும்ப இத மாரி விஷயம் கேட்கிறோம்? நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன் திரும்ப திரும்ப இத போய் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும்? அப்படின்னுலாம் இல்லாம எல்லா மீட்டிங்கும் வந்து சரியா அட்டெண்ட் பண்ணி நம்ம அ நமக்கு நம்மளோட ஒரு அப்டேட்ல இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ ஏன் அப்படி இருக்கோம்னு சொன்னா, நம்ம ஆசியம் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுறோம். ஸோ வந்து அதனால தான் இதுல இருக்கிறோம். நமக்கு வந்து இன்கம் அதிகமா நம்ம வந்து வாங்கணும் ஆசிம்ல. ஸோ இத பத்தி நம்ம நெறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு வேள இப்ப இந்த மீட்டிங்ல வந்து நம்ம அட்டெண்ட் பண்றோம். இப்போ இது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே. நமக்கு தான் எல்லாமே தெரியுமே. நம்ம ஏன் வந்து என்ன அடுத்த மீட்டிங் நம்ம எதுக்கு அட்டெண்ட் பண்ணணும்? நமக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு இல்லாம, ஸோ புதுசா ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்றோம்னா நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னாக்கா, ஏதாவது ஒரு சின்ன பாயிண்டாவது நம்ம போன மீட்டிங்ல விட இந்த மீட்டிங் நமக்கு புதுசா தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம ஆசையம் வந்து சீக்கிரமா நம்ம சாதிக்கணும். அப்படின்னு நம்ம யாரோ ஒருத்தர் ஆசைப்பட்டாங்கன்னா, அவங்க முதலா செய்ய வேண்டியது மீட்டிங் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். என்ன ரீசன்னா, ஸோ வந்து நம்ம ஒரு ஒரு டச்‌லயே இருக்கணும் அப்டின்னாக்கா, இப்போ நம்ம எதுக்காக எல்லாமே சர்ச்சுக்கு போறாங்க? எதுக்காக எல்லாமே கோவிலுக்கு போறாங்க அப்டின்னாக்கா, இப்போ ஒரு வேள இப்ப கோவிலுக்கு போகாம இருக்கலாம். வெள்ளிக்கிழம ஆனா எல்லாரும் கோவிலுக்கு போறாங்க. ஞாயித்துக்கிழம ஆனா சர்ச்சுக்கு போறாங்க. மசூதிக்கு போறாங்க. ஸோ வாரமானா வந்து அந்த நாட்கள வந்து ஏன் போறாங்கன்னா, ஸோ நம்ம நம்ம ஒருவேள எனக்கு தான் பக்தி இருக்குதுல்ல. நான் எதுக்காக கோவிலுக்கு போணும்? நான் இங்க இருந்தே நான் கடவுள கும்பிடலாம் அப்டின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா சர்ச்சுக்கு எதுக்காக போறாங்கன்னா, நம்ம வந்து நம்ம கடவுளோட உள்ள அந்த கான்டாக்ட்ட வந்து நம்ம வச்சுக்கணும். நம்ம அப்டேட்ல இருக்கணும். நமக்கு வந்து புதிய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வாரத்துக்கு தேவையான விஷயங்கள் வந்து இந்த வாரம் ஃபுல்லா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்டின்னாக்கா, நம்ம அங்க போகணும். நம்ம நெறைய பக்தியான விஷயங்கள வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படியாவது நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? அதுதான் நம்ம ஆசையுமே. ஸோ வந்து நம்ம ஒரு வேள மீட்டிங்கே வராம விட்டா என்ன ஆகும்? இந்த மாரி நான் Zoom மீட்டிங்லாம் எதுவுமே வரல. நம்ம ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் எதுவுமே வரல அப்படின்னாங்க. நான் ஆர்சிஎம் பண்றேன். ஆனா எனக்கு வந்து ஆர்சிஎம் தெரியும். ஆனா நான் ஆர்சிஎம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணோம்னா, கண்டிப்பா நம்ம நமக்கு வந்து என்ன ஆகும்னா, நமக்குள்ளேயே ஒரு சோர்வு வந்துரும். நமக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்காது. நமக்குள்ளே ஒரு சோர்வு வந்துரும். ஸோ நம்மளுடைய உற்சாகத்துக்காகவும், அது மட்டும் கிடையாது. நம்மளோட ஒரு புதுசா நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். நம்மள நாளுக்கு நாளா நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மீட்டிங் வராங்க. ஸோ எங்க மீட்டிங் வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வந்து அ ஆர்சிஎம் பத்தி பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்களா ஆர்சிஎம் நடந்துகிட்டே தான் இருக்கு. நெறைய பிசினஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, சில பிசினஸ் வந்து வருது, சில பிசினஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அ என்ன அந்த நடக்குது என்னன்னு கூட தெரியாது. அ ஆனா வந்த வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதா நடக்கும். நெறைய பேர் பார்த்தோம்னா, அதுல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்ப கூட வந்து ரீசென்ட்டா இந்த மக்களுடைய ஒரு முட்டாள்தனத்த வந்து நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது என்கிட்ட வந்து அவரு சொல்றாரு, இத்தனைக்கும் அவர் ஆர்சிஎம்ல தான் இருக்கிறாரு. ஆர்சிஎம்ல இருக்கிறாரு, ஆர்சிஎம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அ வ பொருட்கள் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்சிஎம் பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அத வந்து வாங்குறாரு, சேல்ஸும் பண்றாரு. ஆனா வந்து அவரு என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அ அதாவது இப்போ ஒரு பிசினஸ் சொல்றாங்க. இப்ப கூட நான் மீட்டிங் போயிட்டு வந்தேன். அது வந்து ரூ. 10,000 கட்டுனா போதுமாமா. ரூ. 10,000 கட்டுனா அதே மாரி நம்ம வந்து இதே மாரி ஆள் ஜாயின் பண்ணிட்டே இருந்தோம்னா போதும். ஒரு 2 பேர் சேர்ந்தாலே நமக்கு ஒரு ரூ. 5,000 வரும். அப்புறமேட்டுக்கு இதே மாரி வந்து 10,000 கட்டி கட்டி ஜாயின் பண்ணிட்டே இருந்தோம்னா, நமக்கு வந்து காசு வந்துட்டே இருக்குமாமா. அப்படிங்கிறாரு. அப்படின்னு அந்த பிளான் வந்து என்கிட்டயே சொல்றாரு. எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. ரூ. 10,000 ஒரு 10,000 சாதாரண அமௌண்ட்லாம் கிடையாது. ஆசிம்ல ஆசிம்ல வந்து ஒரு டிஸ்ப்ளே ரூ. 10,000 இருந்தா, ஒரு டிஸ்ப்ளேவாலே எடுத்துடலாம். டிஸ்ப்ளேவாலே எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அழகா நம்ம எத்தனையோ அந்த இதுல டைமண்ட் கிளப் இந்த மாதிரியான கிளப்ஸ்ல கூட நம்மளால பண்ண முடியும். அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வந்து ஆசிம்ல வந்து ரூ. 10,000 அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய பெனிஃபிட் ஆசிம்ல குடுக்குறாங்க. ஆனா, வெளியில வந்து மார்க்கெட்டிங் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரூ. 10,000 கட்டுங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. 10,000 அவ்வளோ சாதாரண விஷயமா? ஸோ சில பேத்துக்கு வந்து மாத சம்பளமே ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த ரூ. 10,000 வந்து ஒரு எவ்வளோ பெரிய விஷயம். ஆனா அத ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. ரூ. 10,000 கட்டுங்க. ரூ. 10,000 கட்டி ஜாயின் பண்ணா போதும். நம்ம வந்து இந்த மாரி இப்ப இது பண்ணலாம். சார் மார்க்கெட்டிங் பிளான் என்ன? அப்படிலாம் தெரியாது. மார்க்கெட்டிங் பிளான் தெரியாது. என்ன ப்ராடக்ட் என்ன பண்றாங்க? எதுவுமே தெரியாது. அப்ப அந்த மீட்டிங்ல என்னதான் சொன்னாங்க அப்படின்னா, ரூ. 10,000 கட்டுங்கன்னு சொன்னாங்க. எனவே அப்ப என்னதான் அவங்க ஆசைய பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இத்தனைக்கும் ஆர்சிஎம் பண்றாங்க. பண்ணலைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆர்சிஎம் பண்றாங்க. ஆனா டெப்த்தா பண்ண கிடையாது.
மேலோட்டமா ஆசியம் பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ வந்து இதுக்காக என்ன சொல்லணும்னா, மீட்டிங்ஸ் எல்லாம் வரணும். மீட்டிங்ஸ் எல்லாம் வந்தா தான், நம்ம ஆசியம் வந்து எப்படி நம்ம வந்து இதுல வருமானம் சம்பாதிக்க முடியும்? மத்த பிசினஸ்க்கும் ஆசியம் பிசினஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வந்து எத்தனையோ டைரக்ட் செல்லிங் இருக்கு. ஸோ வந்து இதுல பார்த்தீங்கன்னா, இது டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது எத்தனையோ பேர்ல வந்து அழைக்கப்படுறாங்க. பார்ட்டி பிளான், எம்எல்எம், சோசியல் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் சேல்ஸ், சோசியல் மார்க்கெட் இந்த மாதிரி சோசியல் காமர்ஸ் இந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது எம்எல்எம்னாலே வந்து ஏன் நிறைய பேர் இது சொல்றாங்க அப்படின்னா, இல்ல எம்எல்எம்லாம் வந்து ஏமாத்திடுவாங்க. ஸோ நீங்க ஒருத்தர்கிட்ட போய் நீங்க சொல்லி பாருங்க. நம்ம புதுசா ஒரு நபர்கிட்ட வராங்க. நம்ம வந்து ஆசியம் ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாம் சொல்லாம, எடுத்த உடனே நம்ம வந்து என்ன சொன்னா, இந்த நம்மளோட மார்க்கெட்டிங் பிளான் சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாரி தான் நம்மளுடைய ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னா, இந்த மாரி நம்ம வந்து ஆள் ஜாயின் பண்ண சொல்லணும். இந்த மாரி இதே மாரி நம்ம வந்து நம்ம பொருட்கள வாங்கணும். அதே மாரி அவங்களும் பொருட்கள வாங்க சொல்லணும். இதே மாரி அ அ இப்ப இதே பிளான் வந்து நான் ரீசென்ட்டா ஒருத்தர்ட்ட சொன்னேன். அதாவது ஆசியம்ல வந்து 0% இன்வெஸ்ட்மென்ட். எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுமே இல்லாம வந்து நம்ம வந்து ஜாயின் பண்றோம் அப்படின்னு சொன்னேன். இல்ல இதே தான் என்கிட்டயும் சொன்னாங்க. இதே மாரி 0 இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்டயும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன எதுல சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணேன். சோ அவரும் அதே தான் சொல்றாரு. இதே மாரி தான் நானும் ரூ. 10,000 கட்டி ஜாயின் பண்ணேன். உண்மையிலேயே சொல்றேன். என்னுடைய கூட வந்து வேலை செய்யற நபர் அவரு அவர்கிட்ட வந்து ஆசியம் பிளான் பத்தி சொல்லும்போது அவர் இப்படி சொல்றாரு. இல்ல நான் இதுக்கு முன்னாடி இதே மாரி ஜாயின் பண்ணேன். 10,000 கட்டி ஜாயின் பண்ணேன். அவங்க வந்து சரி அதுல என்ன பண்ணீங்க? நீங்க அதுல என்ன வொர்க் பண்ணீங்க அப்படின்னா, இல்ல அவங்க என்கிட்ட வொர்க் பண்ணணும்லாம் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாரு. சரி என்னதான் பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஒரு 4 பேத்த நான் ஜாயின் பண்ணி விட்டேன். இப்ப அந்த 4 பேர் வந்து என்கிட்ட தான் காசு கேட்கறாங்க. எனக்கு என்ன ஒரு ரூ. 2,000 வந்துச்சு அவ்வளவுதான் வந்துச்சு. அதிகமாலாம் அதுல வரல. அவங்கலாம் இப்ப என்கிட்ட தான் கேள்வி கேட்கறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி காசு வரலன்னு சொல்லி என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அதனால வந்து இந்த மாரி பிசினஸ்ல நான் ஜாயின் பண்றது எனக்கு ஐடியாவே கிடையாது. நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுதான் வந்து உலகத்துல வந்து நம்ம முக்கியமா நம்முடைய இந்தியால வந்து இந்த மாரி பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எம்எல்எம், டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் அப்படின்னாலே, அவங்க வந்து முதல்ல சொல்ற விஷயம் என்னன்னாக்கா காசு கட்டுங்க. அவங்க எந்த ஒரு மார்க்கெட்டிங் பிளான் பத்தி எல்லாம் மக்களுக்கு சொல்றது கிடையாது. இதுதான் தம்பி மார்க்கெட்டிங் சொல்றது கிடையாது. கேக்குதா? ஓகே. அவங்க எதுவுமே வந்து சொல்றது கிடையாது. அப்ப வந்து என்ன என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க காசு கட்டுங்க. காசு கட்டி ஜாயின் பண்ணுங்க." ஸோ வந்து ஈவன் வந்து ஆசியம் வர்றதுக்கு முன்னாடி நானே இந்த மாரி சில இதுல போயிட்டு ஏமாந்துருக்கேன். என்ன எப்படின்னாக்கா, அதனால எனக்கு தெரியும். சரி என்ன அவங்க சொல்லுவாங்க, எ அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். "காசு கட்டுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. காச கட்டுனதுக்கு அப்புறமா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கப்புறமே அவங்க நம்மள கண்டுக்க மாட்டாங்க. சரி ஓகே. நீங்க சொன்ன மாரி நான் காசு கட்டிட்டேன். இப்ப நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற டைம்ல என்ன சொல்லுவாங்க, ரொம்பவுமே இதா பேசுவாங்க. நீங்க காசு கட்டுனா போதும். நீங்க வந்து சும்மா ஒரு 2 பேத்த ஜாயின் பண்ணீங்க. மீதி நாங்க பார்த்துக்கிறோம் அப்படிம்பாங்க. சரி ஓகே. அப்படி அவங்கள நம்பி நம்மளும் ஒரு 2 பேர் ஜாயின் பண்ண சொல்லிட்டோம்னா, அவங்க உண்மையிலேயே சொல்றேன். கண்டிப்பா நமக்கு தான் கெட்ட பேர் வரும். அந்த பிசினஸ் டோட்டலா நம்மளுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் வரும்னாக்கா, இந்த இது ஃப்ராடு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் ஒரு ஃப்ராட் பிசினஸ் அப்படிங்கிற மென்டாலிட்டி ஈவன் நமக்கே கூட வந்துரும். அந்த மாரி பிசினஸ் ஜாயின் பண்ணா. சோ அதே மென்டாலிட்டி தான் இப்ப நெறைய பேர் இருப்பாங்க. சோ வந்து இந்த மாரி இந்த இந்தியாவுல வந்து இந்த மாதிரியான பிசினஸ் அதிகமா இருக்கு. சோ வந்து டைரக்ட் செல்லிங் அப்படின்னாலே உண்மையாலே 100% அந்த ஒரு ப்ராப்பரா எந்த ஒரு இதுவுமே இல்லாம அ ஓப்பனா இதான் நெட்வொர்க் பிளான். ஓப்பனா வந்து இதுதான் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ற ஒரு பிசினஸ்னா, அது ஆர்சி மட்டும் தான். வேற எந்த பிசினஸுமே அப்படி பண்றது கிடையாது. ஸோ வந்து இதுக்காகவே நம்ம வந்து ஒரு பெருமைப்பட்டுக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு பிசினஸ்ல நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொல்லி நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். 2வது மாறா பார்த்தோம்னா, இப்ப சில பேரெல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து நீங்க என்ன இன்கம் கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் ஸ்லோவா வர மாரி இருக்கு. இதுல என்ன இவ்ளோ வேலை செய்ற மாரி இருக்கு. நீங்க போய் இது இந்த பொருள வாங்கணும், எடுத்து போய் சேல்ஸ் பண்ணணும். 2வது வந்து இதுல வந்து மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும். அவங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டிங் பிளான் சொல்லிக் குடுக்கணும். ஸோ இத்தன வேலை வந்து இதுல பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா நெறைய விஷயத்துல அப்படி கிடையாது. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இது பண்றாரு, நெட்வொர்க் பண்றாரு. அவர் வந்து மாசத்துக்கு இப்பயே பார்த்தா திடீர்னு இப்பதான் ஜாயின் பண்ணாரு. அதுக்குள்ளேயே வந்து இவ்ளோ இவ்ளோ 1000 சம்பாதிக்கிறாரு, இத்தன காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கண்டிப்பா இந்த பிசினஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னன்னே தெரியாம அந்த பிசினஸ்ல போய் ஜாயின் பண்ணி, ஸோ வந்து அதுல அதுல வந்து காசு வரும்னாக்கா, ஸோ இந்த மாதிரியான ஆள் சேர்த்தணும். இந்த பிசினஸ் இத தவிர்த்து அவங்க வேற ஒண்ணுமே தெரியாது. ஸோ அத மட்டுமே செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஒருவேளை வந்து சில பேர் டேலண்ட் இருந்தா என்ன ஒவ்வொருத்தரும் டேலண்ட் இருந்தா என்ன பண்ணலாம்னு சொன்னா, ஸோ எத்தனையோ ஆட்கள வந்து பேசி பேசி ஜாயின் பண்ண வைக்கலாம். ஆனா அது எவ்வளோ நாளைக்கு வந்து நிலைக்கும்? குறிப்பிட்ட நாளுக்குள்ள வந்து குறிப்பிட்ட டைம் மேல அத அந்த பிசினஸ் பண்ணவே முடியாது.
ஸோ வந்து இதனாலதான் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் நினைக்கிற விஷயம் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் ஏ ஃப்ராட் பிசினஸ். இந்த மாதிரி வந்து மென்டாலிட்டி வர காரணம் கண்டிப்பா இதுதான். ஸோ வந்து ஆசிம் நம்ம டிசி சாப்ராஜ் வந்து உண்மையிலே ரொம்ப ப்ரௌடா சொல்லிக்கலாம். அது என்ன ரீசனாக்கா, இதை நம்ம இந்த பிசினஸுக்கு வந்து ஏன் அப்படி ஒரு பேர் வச்சாங்க, ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங் சொல்லி ஏன் பேர் வச்சாங்கன்னு சொல்லி சொன்னா, ஸோ ராங் கான்செப்ட் இந்த மெயினா இந்தியாவில் ராங் கான்செப்ட் மெத்தட் தான் நிறைய இருக்கு. அதனால தான் வந்து ரீசெண்ட் டைம்ல ஆசையும் இந்த டைரக்ட் செல்லிங்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் நீங்க வந்து இதுவே பண்ணணும். டைரக்ட் செல்லிங் வந்து நீங்க உங்களுக்கு ஒரு அப்ரூவ்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கைட்லைன்ஸ்ல நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பண்ணி, ஸோ வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்றாங்க. எதுக்காக இந்த கைட்லைன்ஸ்ல கொடுக்குறாங்கன்னு சொன்னா, இந்த யாரெல்லாம் ஃப்ராடா பண்ணிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றும் நோக்கில பண்றாங்களோ அவங்களெல்லாம் வந்து கடைஞ்சு எடுத்து அவங்க ஃபில்டர் பண்ணணும்னு சொல்லி தான் இத்தனை இதை கொண்டு வராங்க. ஆனா அதையும் மீறி இப்ப வந்து அதாவது சில ஓட்டைகளை பயன்படுத்துங்க. சட்டத்துல வந்து சில ஓட்டைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி வந்து இதுலயும் சில ஓட்டைகளும் இருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டு வந்து எத்தனையோ பிசினஸ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அதே மெத்தட வந்து மறுபடியும் வந்து பண்ணி எத்தனையோ ஃப்ராடுல பண்றாங்க. நம்ம செய்தியெல்லாம் கூட ரீசென்ட் டைம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வந்து இந்த மாதிரி எத்தனையோ மக்கள் வந்து இதுல ஏமாந்தாங்கன்னு சொல்லி செய்தியெல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வந்து மக்கள் வந்து கண்டிப்பா உஷாரா இருக்கணும். ஆசை பண்ற மக்களே கண்டிப்பா உஷாரா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பத்தி ஒரு சொல்றாரு அப்படின்னாக்கா, கண்டிப்பா நம்ம அதுல வந்து ஜாயின் பண்ணவே கூடாது. ஆசையுமே அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து எந்த அளவுக்கு வந்து அதுல வந்து இதா சேஃப் அப்படின்னா கண்டிப்பா சேஃபே கிடையாது. ஸோ வந்து இதுதான் இது நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, கண்டிப்பா ஆர்சிஎம் பிசினஸ் மட்டும் தான் இந்த இந்தியாவுல ரொம்ப ப்ராப்பரா நடக்கக்கூடிய பிசினஸ். ஸோ வந்து நம்ம எந்த டைவர்ட் ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது. மாறா வந்து நம்ம ரொம்ப ப்ரௌடாவும் நம்ம சொல்லிக்க முடியும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ப்ரௌடாவும் சொல்லிக்க முடியும். ஸோ வந்து எந்த ஒரு ஏமாற்றம், ஸோ வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, நமக்கு ஒரு நேர்மையான ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு இதுவும் நமக்கு இருக்கும். நம்ம யாரும் ஏமாத்துறது கிடையாது. அப்படிங்கும்போது என்ன இருக்குன்னா, நமக்கு மனசுல வந்து ஒரு திருப்தி இருக்கும். இந்த பிசினஸ் பண்றதுனால, ஓகே நம்ம வந்து ஒரு நேர்மையான ஒரு பிசினஸ் பண்றோம். நேர்மையான வழியில காசு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். யாரும் நம்மள கொஸ்டின் பண்ணவும் முடியாது. ஸோ வந்து ஆசியம்ல இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. 2வது பார்த்தோம்னாக்கா, இது ஒருவேளை சில ஏற்கனவே சொன்ன விஷயமா இருக்கலாம். அதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மத்த பிசினஸ்க்கு என்ன டிஃபரெண்ட்? ஸோ வந்து ஏன் நம்மளுக்கு காசு, நம்மளோட பிசினஸ் வந்து ஏன் காசு காசு நமக்கு பொருள்களோட விலையை வந்து ஏன் நம்ம கம்மியாக வாங்கிக்கிறோம்? ஸோ வந்து இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ நம்ம மீட்டிங் வந்திருக்க எல்லாருமே இதுக்கு எல்லாமே கேள்விப்பட்டு தான் வந்திருப்போம். நம்ம புதுசா ஒன்றும் நம்ம சொல்ல போறது கிடையாது. ஸோ பழைய விஷயங்களா இருந்தாலுமே சில விஷயங்களை நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்றதுனால அது வந்து நம்மளுக்கு மனசுல வந்து ஒரு ஆழமா பதியும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் திரும்ப திரும்ப நம்ம பேசுறோம். ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இதுல என்னன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கும் என்ன டிஃபரெண்ட்? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன பண்றது சொன்னா, அதான் டைரக்ட் செல்லிங் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் என்ன டிஃபரன்ஸ் சொன்னா, டைரக்ட் செல்லிங்ல என்ன பண்றாங்க, பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணி டைரக்டா நம்ம எங்க வந்துருது, நம்ம நம்ம பிக்கப் சென்டருக்கு வந்துருது. ஸோ அங்கிருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்குறோம், கன்சியூமர்ட்ட கொடுக்குறோம். இவ்வளவுதான் இப்போ ப்ரொசீஜர். ஆனா ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் என்ன பண்றாங்க, பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்து ஒரு ஏஜென்ட்ட கொடுக்குறாங்க. அந்த ஏஜென்ட் வந்து என்ன பண்றாங்க, ஹோல்சேலர்ட்ட கொடுக்குறாங்க. ஹோல்சேலர் வந்து நமக்கு வந்து ஸோ வந்து சேல்ஸ் சேல்ஸ் பர்சன்ட்ட கொடுக்குறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி, சாரி அவங்க அட்வர்டைஸ் பண்றதில்ல, ஏற்கனவே அந்த ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆகுது, அதையும் சேர்த்து இதை சொல்றாங்க, அதையும் ஒரு ப்ரொசீஜர் சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ரீட்டைலர்கிட்ட போகுது, ரீட்டைலரை வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ வந்து இதுல முக்கியமான வந்து ஒரு விஷயம், இத்தனை இது வந்து மாறி தான் நமக்கு நம்மளோட கைகளுக்கு அந்த பொருள் வருது. ஆனா ஆசையம் அப்படி கிடையாது. ஆசையம் என்பது டைரக்டா வந்து நம்ம வந்து உற்பத்தியாகி நம்ம டைரக்டா நமக்கு கம்பெனில இருந்து நம்ம கையில கிடைக்குது. ஸோ வந்து இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் சொன்னா, இதனால வந்து நமக்கு ஒரு ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட் கண்டிப்பா இதுல நம்மளால தவிர்க்க முடியும். இது எப்படின்னு சொன்னா, இப்போ ஒருவேளை வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம அங்கேருந்து வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இடையில வந்து இதே அதே கம்பெனி உள்ள பேரை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி, ஸோ வந்து கலப்பட பொருட்களை விற்கிறதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மத்த கம்பெனில சொல்றேன். ஆனா ஆசியம்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. என்ன ரீசன் சொன்னா, நம்ம கம்பெனிலேருந்து டைரக்டா உற்பத்தியே நமக்கு வந்துருது. 2வது வந்து அதுல வந்து விளம்பரங்கள் குடுக்குறாங்க. ஸோ விளம்பரங்கள் குடுக்கறனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா முக்கியமா, அதுல வந்து பொருளோட விலைய வந்து அதுல அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் விளம்பரம். ஸோ வந்து ஒருத்தர் வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க அப்படின்னாக்கா, அத லாஸ்க்காக பண்ண முடியாது. ஸோ வந்து ஒரு மார்க்கெட்டிங்க்கு அந்த காசு சேர்த்து எதுல போடணும்னா,
அந்த பொருளோட விலையில தான் அதை வந்து சேர்க்க முடியும். ஸோ வந்து விளம்பரம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஸோ அது ஒரு பல கோடிகளுக்கு வந்து கொடுத்து விளம்பரம் பண்றாங்க அப்படின்னாக்கா, எந்த விதத்துல அவங்க லாஸ் கிடையாது. அது எல்லாமே எந்த அளவுக்கு அவங்க அந்த விளம்பரம் பண்றாங்களோ, அது எல்லாமே அந்த பொருளோட விலையில ஆட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது. ஸோ இத்தன கை மாத்தி வரும்போது, நம்மளுக்கு கண்டிப்பா வந்து விலை வந்து இருக்கிற விலைய விட அதிகமான விலையில வந்து நமக்கு கையில கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ எம்ஆர்பி வந்து அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஸோ வந்து ஒரு சாதாரண ஒரு ரூ. 10 பொருள் நம்ம கைக்கு மாறி வரும்போது ஒரு ரூ. 5, ரூ. 20 அந்த மாரி ஆயிடுது. ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் இதெல்லாம் இத்தனையும் சேர்த்து தான் அந்த பொருள் வந்து ஆட் பண்றாங்க. ஸோ ஆர்சிஎம் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட்னு சொன்னா, நம்ம வந்து பொருள் வந்து உற்பத்தியாகி எந்த ஒரு டூப்ளிகேஷனும் இல்லாம, எந்த ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ல இது இல்லாத காரணத்தினால, அந்த விலைய வந்து இந்த பொருள்ல சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லாத காரணத்தினால, நமக்கு வந்து ஒரு கம்மியான விலையில நமக்கு பொருள் வந்து கிடைச்சிருது. ஓகே. 2வது பார்த்தோம்னாக்கா, இது வந்து ஒரு பழைய டேட்டா தான். ஆனா, இப்போ உள்ள டேட்டா வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நம்ம பழைய டேட்டாவுக்கும், இப்போ உள்ள டேட்டாவுக்கும் ஒரு வித்தியாசம் நம்மளால பார்க்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட கம்பெனி வந்து ஒரு வளர்ச்சி பாதையில இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது பழசு வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆசியம் வந்து ஒரு 1977ல வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அ எ ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேர்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி 2000ல வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, அ நமக்கு வந்து எத்தனையோ பிக்கப் சென்டர்ஸ், எத்தனையோ ப்ராடக்ட்ஸ், எத்தனையோ டிப்பர்ஸ் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ வந்து அ இது ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்க இருக்குன்னு சொன்னா, ராஜஸ்தான்ல இருக்கு. ராஜஸ்தான்ல பில்வாரா மாவட்டத்துல இருக்கு. பில்வாரா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, 500 ஏக்கர்ஸ்ல மிகப்பெரிய ஒரு ஹெட் ஆஃபீஸ் தான் ஆசிம்ல இருக்கு. ஸோ வந்து நம்ம ஆசிம் என்பது சும்மா எங்கேயோ எங்கேயோ ஒரு பக்கம் யாருன்னே தெரியாது. அப்ப சில பிசினஸ்லாம் பண்ணும்போது, யார் உங்களுக்கு எங்க இருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னா தெரியாது அப்படிம்பாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் தெரியாது. எனக்கு அப்ளைன்னு கூட சரியா யாருன்னு தெரியாது. ஆனா எனக்கு சொன்னாங்க, ஆள் சேர்த்தணும்னு சொன்னாங்க, சேர்க்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நமக்கு வந்து எல்லாமே தெளிவா சொல்றாங்க. ஸோ வந்து பில்வாரா டிஸ்ட்ரிக்ட்ல ராஜஸ்தான்ல 500 ஏக்கர்ஸ்ல மிகப்பெரிய ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஸோ வந்து அதே மாரி பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இப்போ வந்து 3 குரோர்ஸ் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து 4 குரோர் பிளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. ஸோ டிப்போஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதே மாரி பிக்கப் சென்டர்ஸ், டிஸ்ப்ளே வால் இதெல்லாம் கணக்கு 15,000 பிளஸ்ன்னு இதுல போட்டிருக்கு. ஸோ இப்ப கணக்கெடுத்தா டிஸ்ப்ளே வால் இந்த மாரி அத்தனையும் சேர்த்து கணக்கெடுக்கும்போது கிட்டத்தட்ட வந்து லேக்ஸ்க்கு மேல வந்து நமக்கு ஸ்டோர்ஸ் இருக்கு. அதே மாரி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து 650 அ 650 பிளஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து இதுல இருக்கதா சொல்றாங்க. ஸோ நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா, 5000 பிளஸ் ப்ராடக்ட்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து இதோட வளர்ச்சி இது நமக்கு தெரியும். பழைய டேட்டாவ உள்ள டேட்டாவ கம்பேர் பண்ணும்போது, ஆசிம் எந்த அளவுக்கு அதனோட வளர்ச்சி பாதையில இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு நிறுவனம் வந்து தன்னுடைய வளர்ச்சி பாதையில இருக்குதோ, அந்த பிசினஸ் மட்டும் தான் கடைசி வரைக்கும் லைஃப் லாங் வந்து ரன் ஆகும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒருவேளை வந்து டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா, அது உடனே வந்து அடுத்த சீக்கிரமாவே அது வந்து தன்னோட பொசிஷன் வந்துரணும். அல்லது வந்து அப்டேட் ஆகணும். அப்படி இல்லாத ஒரு பிசினஸ் வந்து கண்டிப்பா டவுன் தான். ஸோ வந்து ஆசிம் பிசினஸ் வந்து அந்த மாரி ஒரு ஆரம்ப காலத்துல சில சில ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும், இப்பொழுது ஏற்றங்களை மட்டுமே பார்த்துட்டு கூடிய பிசினஸ் தான் ஆர்சிஎம். ஸோ நம்ம வந்து இதுல பண்ணாலும் பண்ணாட்டினாலும் இந்த பிசினஸ் வந்து கண்டிப்பா ரன் ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ வந்து எத்தனையோ அதனோட வளர்ச்சி பாதையில அவங்க போயிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த பிசினஸ் நம்ம இணைஞ்சு பண்ணும்போது கண்டிப்பா வந்து நம்மளும் சேர்த்து இந்த பிசினஸ்ல வளரக்கூடிய வாய்ப்புகள் இதுல அதிகமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல மென்ஸ் வேர்ஷன், உமன்ஸ் வேர்ஷன், கிட்ஸ் வேர்ஷன், ஃபுட் வேர்ஸ், பர்சனல் கேர், ஹெல்த் கேர், ஹோம் அண்ட் கிச்சன், ஃபுட்ஸ் கிராசரிஸ், ஹவுஸ் ஹோல்ட், அக்ரிகல்ச்சர், பெயிண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இத்தனை ப்ராடக்ட்ஸ். அதாவது பெயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு நெட்வொர்க்லயும் சொல்லி பெயிண்ட் எல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ ஆசியம் வந்து பெயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ பெயிண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து இதுல இல்லாத ப்ராடக்ட்டே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்து அத்தனை ப்ராடக்ட்ஸ் ஆசியம் குடுக்குறாங்க. ஸோ வந்து அத்தனையும் ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து என்னன்னு சொன்னா, இப்ப வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு என்னென்ன தேவைப்படுதுன்னு சொன்னா, புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர், பிவிஎம்எஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இது முக்கியமா வந்து ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வந்து இது வந்து எல்லா சாப்பா எ சாப்பாட்டுல நமக்கு இது கிடைச்சிடுமான்னா கிடைக்கவே கிடைக்காது. நம்மளோட மனிதர் வந்து ஏன் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ஏன் மாறுறாங்க அப்படின்னு சொல்லி ரீசன் கேட்டா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஒரு ஒரு நார்ச்சத்து இல்லாம இருக்கும். ஒரு ஃபைபர் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்காம, ஒரு ஆயிலி ப்ராடக்ட்ஸ் அதிகமா எடுத்துட்டா என்ன ஆகும்? ஸோ வந்து அது பேட் பட்டா உள்ள ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து சுகர் முக்கியமான காரணம். பட் வந்து பிவிஎம் இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறனால என்ன ஒரு நன்மைன்னு சொன்னா, நமக்கு உடம்புல வந்து ஒரு வேளை கெட்ட கழிவுகள் இருந்தா கூட, கெட்ட கொழுப்புகள் இருந்தா கூட, அத வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இதுல இருக்கு. ஸோ வந்து நமக்கு வந்து உடம்புக்கு தேவையான சத்துக்களுமே நமக்கு கிடைச்சிருது. நமக்கு நச்சுத்தன்மை வெளியேற்றக்கூடிய இதுவுமே ஆசியம் வந்து குடுக்குறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரியான ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது, கண்டிப்பா வந்து நம்மளோட பிசினஸ் பர்ச்சேஸ் வால்யூம் அதிகப்படுத்திக்க முடியும்.
அட் த சேம் டைம் நம்மளோட ஹெல்த்தையும் நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ மக்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ வந்து இப்போ இப்போ மருத்துவங்கள் என்ன பண்றாங்க? மெடிக்கல்ஸ் வந்து என்ன பண்றாங்க? நமக்கு வந்து நோய் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அது குடுக்குறாங்க. ஸோ நம்ம மெடிக்கல்ல போய் மாத்திரை கேட்டா எதுக்காக கேட்போம்? நமக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சு, சளி பிடிச்சிருச்சு, அதுக்காக மாத்திரை குடுங்க அப்படின்னு தான் கேட்போம். ஆனா யாருமே வந்து எனக்கு சளி பிடிக்காம இருக்கணும் மாத்திரை குடுங்க. எனக்கு காய்ச்சல் வராம இருக்கணும் மாத்திரை குடுங்க அப்படின்னு சொல்லி மெடிக்கல்ல போய் கேட்கறது இல்ல. ஸோ வந்து மக்கள் எல்லாருமே எதுக்கப்புறம் ஃபீல் பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு விஷயம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துருச்சு. ஐயோ! நம்ம வந்து இது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அப்படி கண்டிப்பா பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதுல வந்து நம்ம வந்து பிரிவென்ஷன் பண்ணிக்கணும். அதுதான் பெஸ்ட். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எத்தனையோ மெடிக்கல் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் நம்ம நெறைய அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து என்ன ரீசன் கேட்டா, அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், ஸோ நீங்க வந்து நாளைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் போனா உங்களுக்கு உங்களுக்கு செலவுகள் கம்மியாகணும்னு சொன்னா, நீங்க கண்டிப்பா மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்லுவாங்க. அத நம்ம ஹாஸ்பிட்டல் ஏன் போகணும்? இது நம்ம யோசிக்கணும். ஹாஸ்பிட்டல் நம்ம ஏன் போகணும்? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு வந்துட்டாலே, நம்ம கண்டிப்பா நம்ம ஆசை பக்கம் எல்லாம் வந்துருவாங்க. ஆனா நெறைய பேத்துக்கு அந்த கொஸ்டின் வரதே கிடையாது. ஸோ நமக்கு வந்து அ மக்கள் எல்லாருமே சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, கண்டிப்பா ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறது நம்மோட லைஃப்ல தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. நம்மளால தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. ஸோ வந்து இந்த விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது, மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். ஸோ அந்த அரிசி செஞ்சவனி வந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா, இப்போ அரிசி செஞ்சவனி மிகப்பெரிய ஒரு மாற்றத்த வந்து இந்தியாவுல கொண்டு வந்துச்சு. என்ன மாற்றம்னு சொன்னா, எத்தனையோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ அ இந்த மண்ணெல்லாம் செத்துப்போன மண்ணா இருந்தது. அத வந்து உயிர்ப்பித்தது ஒரு இதுன்னா அரிசி செஞ்சவனி தான். ஸோ வந்து இயற்கையான விவசாயத்த வந்து சொல்லிக் குடுத்து, எ எத்தனையோ செயற்கை உரங்கள போட்டு மண்ண பாழ்படுத்தி, ஸோ வந்து விவசாயிகள் வந்து விளைச்சல் இல்லாம எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணவங்களும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் வந்து ஆர்சிஎம் வந்து வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னா, எத்தனையோ மக்கள வந்து அந்த இதுலருந்து எத்தனையோ ஈடு எடுத்து, செத்துப்போன மண்ண வந்து உயிர்ப்பித்து, ஸோ வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸும் ஆர்சிஎம்ல இருக்கு. ரொம்பவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்பவுமே வந்து சூப்பர்பான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான். மக்கள வந்து அ த அதாவது மக்கள வந்து சிறப்பான ஒரு பொருளையும் நம்ம வந்து குடுத்து, அவங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கைய அமைத்து குடுக்குறது அந்த ஆசியம் தான். ஸோ வந்து இந்த மாரி ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது, நமக்கு என்ன நன்மைன்னு சொன்னா, முதலாவது நம்மளோட ஃபேமிலில இந்த இந்த இதுல இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்மள வந்து பாதுகாத்துக்கிறோம். 2வது வந்து பார்த்தோம்னா, மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, இத ஸோ வந்து எவ்வளோ பெரிய நன்மை பாருங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போகாம இருக்கிறது, மக்களுக்கு வந்து எத்தனையோ லட்சங்கள கொண்டு போய் அவன் தொலைக்கிறாங்க. ஸோ வந்து சுகர் வந்துருச்சுன்னு சொன்னா, சோ அந்த சுகருக்கு அவங்க என்ன பண்றாங்க, மாத்திரை குடுக்குறாங்க. ஸோ இந்த மாத்திரை சாப்பிடுங்க. அது வந்து என்ன பண்ணும்னு சொன்னா, அப்போதைக்கு வந்து அந்த ஒரு இன்சுலின் வந்து இது பண்ணி, அப்போதைக்கு வந்து சுகர் லெவல கண்ட்ரோல் பண்ணி அப்படி வச்சுக்குமே தவிர்த்து, அத வந்து நம்ம கியூர் பண்ணுமான்னா, கியூர் பண்ணாது. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, ஒரு வே அ சுகர் மாத்திரை சாப்பிடுற அத்தன பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அது கியூர் பண்ணும். சுகர் மட்டும் கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ வந்து எல்லா வியாதிக்கும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லா வியாதிக்கும் மாத்திரை சாப்பிடுறவங்க எல்லாருமே என்ன நெனச்சுக்கிறாங்க, அது வந்து கியூர் பண்ணும் அப்படின்னு நெனச்சு சாப்பிடுறாங்க. கண்டிப்பா அது கியூர் பண்ணாது. டெம்பரவரியா அதுல இருந்து நமக்கு ரிலீஃப் குடுக்கும். அதுதான் வந்து மாத்திரை. ஸோ வந்து அ எல்லாருமே வந்து நமக்கு வியாதி வந்தா நமக்கு மாத்திரை இருக்குது. நமக்கு வந்து மெடிக்கல் இருக்கு. மெடிக்கல் சிஸ்டம் இருக்கு. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க போனா நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க, தன்னோட உடம்பு குறித்து ஒரு பெரிதா ஒரு இதே இல்லாம, அக்கறையே இல்லாம, ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு லைஃப்ப மூவ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ வந்து கடைசியா அவங்க எண்ட் ஆகுற இடம் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி தான். அதான் மக்கள் ஒவ்வொருவனுக்கும் இத பத்தி ஒரு விழிப்புணர்வு இருந்தாலே போதும். விழிப்புணர்வு குடுத்தாலே போதும். இந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ ஈஸியா நம்மளால வந்து மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துற முடியும். 2வது வந்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு மனிதன் வந்து ஆர அ பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஆரோக்கியத்த தொலைக்கிறான். ஆரோக்கியத்த சம்பாதிக்கிறதுக்காக பணத்த தொலைக்கிறான். இதுதான் வந்து விஷயம். ஆனா, ஆசையம் வந்து 2மே சேர கிடைக்குது. ஸோ வந்து நமக்கு வந்து ஆரோக்கியமும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். அதுதான் ஆசையம். ஸோ வந்து எந்த ஒரு மனிதன் வந்து ஆசையம் பண்றாங்கன்னு சொன்னா, அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன கடவுள் குடுத்த கிஃப்ட் என்னன்னு சொன்னா, அ மனி உ உனக்கு நமக்கு ஆரோக்கியம் வேண்டுமா? ஆரோக்கியம் இருக்கு. நமக்கு வந்து பணம் வேண்டுமா? பணமும் சம்பாதிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஆசையம். நம்ம வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஆரோக்கியத்த தொலைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஆரோக்கியம் என்பது ஆசைன்னு 100% கிடைக்கிறது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கிறது வந்து நமக்கு வந்து ஹெல்த் அண்ட் வெல்த் 2மே ஒரு சேர கிடைக்கக்கூடிய பிசினஸ் ஆர்ட்ஸ் பிசினஸ் தான். ஸோ வந்து அ அ இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா. நம்ம எந்த ஒரு நம்ம ஹாஸ்பிட்டல் போகாம நம்மளுடைய லைஃப்ப வந்து ரன் பண்ண முடியும். நம்மளால வந்து அ இந்த மாரி நம்ம ஹெல்த்த டேமேஜ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணாம, நம்ம ஹெல்த் வந்து ஒரு ஆரோக்கியத்தோட ஒரு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது வந்து ஆசிரியர்கள் பண்றாங்க. ஸோ வந்து
இது ரொம்ப பெரிய விஷயம். அடுத்தபடி பார்த்தா ஹோம் அண்ட் கிச்சன். ஸோ ஹோம் அண்ட் கிச்சன் வந்து அதே மாதிரி பிரஸ்டீஜ் இந்த மாதிரி டைப்ல வந்து குக்கர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக் ஸ்டவ் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் வந்து ஆசியம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆரம்ப காலத்துல எனக்கு அது ஞாபகம் இருக்கு. ஆர்சிஎம் பிசினஸ் ஆரம்பிச்ச காலத்துல இந்த மாதிரி மோட்டோரோலா இந்த மாதிரி செல்போன் நிறுவனங்கள்லாம் அவ்வளோ இருந்தது. செல்போன் மட்டும் கிடையாது, கம்ப்யூட்டர்ஸ், செல்போன்ஸ் இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இப்போ வந்து அது கிடையாது. ஸோ ஆசியம் இன்னுமேட்டுக்கும் அதோட அப்கிரேட்ல ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் உள்ள கொண்டு வந்துருவாங்க, நம்ம நம்பலாம். ஸோ வந்து ஒரு டைம் சொன்னாரு, ரஞ்சித் சார் வந்து சொன்னாரு, இன்னும் ஆசியம் வந்து என்னென்ன பிளான்ல இருக்காங்கன்னு சொன்னா, ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எல்லாமே இப்போ நம்ம ஜிபே எல்லாம் பண்றோம் இல்லையா, இந்த ஜிபே இந்த மாதிரி சிஸ்டம் உட்பட ஆசியம்ல கொண்டு வர மாதிரி ஐடியா இருக்கிறதா சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து இது டிக்கெட் புக்கிங் இந்த மாதிரி இந்த ஆன்லைன் சர்வீஸ் எல்லாம் பண்றோம் இல்லையா, நிறைய பண்றோம் இல்லையா, இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஆசியம் யூஸ் பண்ணி நம்மளால பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி செல்போன் ப்ராடக்ட்ஸ், இப்ப இது ரீசெண்ட் டைம்ல கூட டிவிஸோட டைப் எடுத்து ஆசியம் ஒரு இது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சில பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா ஆசியம்ல கொண்டு வரதுக்கு ஆசியம் வந்து எல்லா பிளானிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தனியா ஒரு டீமே இருக்கு. என்ன டீம் சொன்னா, ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்ன கொண்டு வரலாம்னு சொல்லி தனியா ஒரு டீமே வச்சிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பா ஆசியம்ல வந்து இப்போ இருக்கிற நபர்கள் வந்து ஸ்டாண்டர்டா இருந்தாலே போதும், ஸ்டாண்டர்டா அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலே போதும், ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து ஆசியமுக்கு இருக்கு. ஸோ வந்து என்ன ரீசன் சொல்லி கேட்டா, ஏன்னா முன்ன சொன்ன ரீசன் தான். எந்த ஒரு பிசினஸுமே நேர்மை இல்லாம நடந்துட்டு இருக்க ஒரு பிசினஸ் வந்து சீக்கிரமாவே வந்து க்ளோஸ் ஆயிடும். ஸோ கடைசியில ஸ்டாண்டர்டா ஒரு பிசினஸ் எதுவா இருக்கும்னு சொல்லி ஆசை மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுல ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு வந்து மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன சொன்னா, ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டா அடையக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு. அடுத்தபடி பார்த்தா ஃபுட்ஸ் அண்ட் கிராசரி, ஹவுஸ் ஹோல்டு. ஃபுட்ஸ் அண்ட் கிராசரின்னு சொன்னா நமக்கு தெரியல, கோதுமை மாவு, டீ தூள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே ஒரிஜினலான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. எதுவுமே டூப்ளிகேட் கிடையாது. இப்போ வந்து கோதுமை மாவு ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தி சொன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ வந்து எல்லா ப்ராடக்ட் சொல்ல முடியாது. நமக்கு சில விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டு நம்ம இது பண்ணிடலாம். அடுத்தபடி ஹவுஸ் ஹோல்டு அந்த இதுல பார்த்தோம்னு சொன்னா, ஹவுஸ் ஹோல்ட்ல என்ன இருக்கு? ஹவுஸ் ஹோல்ட்ல வந்து நம்ம மத்த இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொன்னா, ஹவுஸ் ஹோல்டு இதுல தான் நம்ம வந்து ஆசையம் வந்து மத்த இதுக்கும் நமக்கு எவ்வளவு பெரிய டிஃபரெண்ட் ஆசையம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் உட்பட அதுல வந்து நமக்கு வந்து ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் கெமிக்கல் எல்லாம் பண்ணவே முடியாது. ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா கெமிக்கலைஸ் தான் பண்ண முடியும். ஸோ வந்து கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அதில் பண்ண முடியாது. அப்ப அதுல கூட எப்படி நமக்கு ஆசை வந்து நன்மையான விஷயங்களை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து ஒரு பாத்திரம் கழுவுற சோப்பு இருக்கு. பாத்திரம் கழுவுறோம். பாத்திரம் கழுவிட்டு அது அப்படியே விட்டா கூட சொல்றேன். ஒருவேளை சரியா கழுவ விட்டாங்க, அப்படியே அந்த சோப்புல உள்ள போயிடுச்சு அப்படின்னா கூட அதை நமக்கு எதுவும் பாடியை எந்த ஒரு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா, அதுக்காக அந்த சோப்பை வந்து நிறைய போயிடுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா ப்ராப்ளம் ஒன்றும். நான் சும்மா சொல்றேன், சும்மா லைட்டா உள்ள போயிடுச்சு அப்படின்னா கூட ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி பார்த்தோம்னா, நம்ம துவைக்கிற சோப்பு இருக்கு பார்த்தீங்களா? துவைக்கிற சோப்புல வந்து பார்த்தோம்னா, நம்ம கைகளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாத ஒண்ணா அந்த சோப்பு தயாரிச்சுக்கிறாங்க. ஸோ எவ்வளவு நேரம் துவைச்சாலும் நம்ம கைகளுக்கு எரிச்சல் இருக்காது. அதே மாதிரி பார்த்தோம்னா, அந்த துவைச்சுட்டு அந்த தண்ணிய வந்து செடிகளுக்கு ஊத்துனா கூட செடிகள் வளரும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் நமக்கு இயற்கையை கூட ஒரு தீங்கு விளைவிக்காத ஒரு பொருள் தான் ஆசனம் இருக்கு. ஸோ இதனால வந்து இயற்கை பாதிக்கப்படாது. ஸோ வந்து நம்ம பொதுவா சோப்பு தண்ணியில என்ன ஆகும், போய் ஊத்துனா செடிகளா சீக்கிரமா பட்டு போயிடும், அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் நடக்கும். ஸோ இயற்கை பாதிக்கப்படும். இப்ப இருக்கிற நிறுவனங்கள் மூலமா என்ன நடக்குது, மாசுபாடுகள் அதிகமாகுது. காற்று மாசுபாடு, இயற்கை மாசுபாடு அதிகமா நடக்குது. ஆனா ஆசை மட்டும்தான் நம்ம சார்ந்து உள்ள அந்த இயற்கையை கூட எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது ஆசை மட்டும் தான். ஸோ இதுல உள்ள பியூட்டி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து ஆசை வந்து எந்த அளவுக்கு ஒரு பியூட்டியான விஷயங்களை பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு நிறைய தெரியும். அதே மாதிரி பார்த்தோம்னா, இதுல வந்து ஆர்சிஎம் வந்து ஒரு இது ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. என்ன ஃபார்முலான்னு சொன்னா, நமக்கு வந்து கிருமிகளை மட்டுமே கொல்லும். பாக்டீரியாஸ் அண்ட் இது மட்டுமே கொல்லுமே தவிர்த்து, நமக்கு வந்து மாறா வேற இயற்கையோ அல்லது வேற எதையும் வந்து டேமேஜ் பண்ணாத ஒரு விஷயத்த வந்து ஆர்சிஎம் பண்றாங்க. ஸோ வந்து நம்ம அழுக்கை நீக்கும், மாறாக வந்து பாக்டீரியாவை கொல்லும். ஸோ இந்த மாறாக இயற்கைக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்கு. ஸோ வந்து பார்த்தோம்னா, இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் பத்தி சொன்னாலுமே எல்லாமே ரொம்ப பியூட்டியான ப்ராடக்ட்ஸ் ஆசையும் குடுக்குறாங்க. ஸோ வந்து
எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாம, மாறா எந்த ஒரு ஏற்றிக்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு பொருட்கள வந்து ஆர்சிஎம் தயாரிச்சு, இந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணோமா, சும்மா ஏதோ ப்ராடக்ட்ட வந்து உற்பத்தி பண்ணி, இந்தாங்க இந்த பொருள் யூஸ் பண்ணுங்க. பொருள் யூஸ் பண்ணி மக்கள்ட்ட வந்து சேல்ஸ் பண்ணி, அது மூலமா நீங்க லாபத்த பார்த்துக்கங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இத வந்து மக்கள் நீங்க ஜாயின் வச்சு நீங்க அதிலேயே லாபத்த பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஆர்சிஎம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு பொருட்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மக்களுக்கு எந்த ஒரு தீங்குமே விளைவிக்காத ஒரு பொருளா இருக்கணும்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்றாங்க. ஸோ வந்து இதுக்காக நம்ம வந்து ஒரு ப்ரௌடா நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த மாரி பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி நம்ம ப்ரௌடா ஃபீல் பண்ண முடியும். ஓகே. அடுத்தபடி பார்த்தோம்னாக்கா, ஏன்னா அ பின் லெவல்ஸ்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? விட்டல் பின் இத பத்தி பிரீஃபா நம்ம டைம் இருக்கும்போது பேசலாம். டெக்னிக்கல் பின் அ இப்போ வந்து சிம்பிளா சொல்லப்போனா, ஆசிரியன் வந்து இப்ப வந்து நம்ம வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து இவ்வளவு நேரம் வந்து நம்ம ஆசிரியர் பத்தி பேசிக்கான சில விஷயங்கள பார்த்தோம். வருமானம் சம்பாதிக்கணும் அப்படி சொல்லி சொன்னா, நமக்கு வந்து எந்த மாதிரியான பின்ல வந்து நம்ம இருந்தாலும் சொன்னா, நமக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னா, இதுல வந்து பார்த்தோம்னா, பிகினர், ஸ்டார்ட்டர், ஓப்பனர், ஈகிள், ரன்னர், வின்னர், ஸ்டார் கோல்டு, பிளாட்டினம், ஸ்டார் பிளாட்டினம், பேர்ல், ஸ்டார் பேர், எமரால்டு, ஸ்டார் எமரால்டு, ரூபி, ஸ்டார் ரூபி, செப்பயர், ஸ்டார் செப்பயர், டைமண்ட், ஸ்டார் டைமண்ட். ஸோ இத்தனை வகையான ஸ்டேஜ் வந்து ஆசியம்ல இருக்கு. ஸோ வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது தெரியாதாலும் ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் வந்து சிம்பிளா வந்து இத பத்தி பேசிடலாம். அதாவது பிகினர் பின்ல இருக்கன்னா நம்ம என்ன அச்சீவ்மென்ட்னு சொன்னா, நம்ம வந்து 20,000 டோட்டலா நமக்கு வந்து அச்சீவ் பண்ணா, ₹1000 வந்து இன்கம் வந்து நமக்கு வந்து வர ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்டான ஒரு இன்கம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கு வந்து லீடர்ஷிப் பின்ல இருக்கணும். ஸோ லீடர்ஷிப் பின் சொன்னா ஸ்டார் பின் சொல்றாங்க. அந்த ஸ்டார் பின் வந்து அச்சீவ் பண்ணும்போது, ₹15,000 வந்து நமக்கு வந்து இன்கமா ஆசம் குடுக்குறாங்க. அதுக்காக நம்ம அச்சீவ் பண்ற பிசினஸ் வேல்யூ 3,50,000 பிவி. ஸோ இந்த பிவி அச்சீவ் பண்ணாலே நமக்கு வந்து 15,000 இன்கம் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருது. அடுத்தபடியே பார்த்தோம்னாக்கா, கோல்டுல வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு அப்படிங்கிற பின்ல வந்து பார்த்தம்போது, ஸோ இன்கம் பத்தி நான் சொல்றேன். ஸோ வந்து பிவி வந்து நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ வந்து நம்ம இன்கம் பத்தி மட்டும் நான் அப்படியே ஒரு மேலோட்டமா பார்த்துடலாம். ஸோ கோல்டு பின்ல வரும்போது ₹20,000 இன்கம் வருது. ஸோ ஸ்டார் கோல்ட்ல 25,000, பிளாட்டினம் வந்து 30,000, ஸ்டார் பிளாட்டினம்ல 40,000, பேர்ல வந்து 50,000, ஸ்டார் பேர்ல் 75,000. இப்ப வந்து இதுவரைக்கும் ஸ்டார் பிளாட்டினம் வந்து சொன்னது ராயல்டி பின் சொல்றாங்க. கோல்டுல இருந்து ஸ்டார் பிளாட்டினம், ராயல்டி பின். அடுத்தபடி வந்து டெக்னிக்கல் பின் அப்படின்னு சொன்னா, பேர்ல இருந்து ஸ்டார் டைமண்டுக்கு எல்லாமே டெக்னிக்கல் பின் சொல்றாங்க. ஸோ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எமரால்டு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000, ஸ்டார் எமரால்டு 1,75,000, ஸோ ரூபில 2,50,000, ஸ்டார் ரூபில 4,00,000, அதே மாதிரி பார்த்து செப்பையர்ல 8,00,000, ஸ்டார் செப்பையர்ல 15,00,000, டைமண்ட்ல 25,00,000, ஸ்டார் டைமண்ட்ல 15,00,000. ஸோ வந்து பார்த்தோம்னா, 50,00,000 எல்லாம் யாராவது நம்ம சேலரியா குடுப்பாங்களா? இது நம்ம எந்த கம்பெனிக்கு போனாலும், ஒருவேளை நம்ம கம்பெனிக்கு போறோம். நம்ம வந்து ஒரு என்ன பண்றோம்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு கோல்ஸ் அச்சீவ் பண்றோம். அவங்க சொல்ற எல்லா ஒர்க் பண்றோம். அதுக்கு மேல வந்து கம்பெனிக்காக நம்ம ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்றோம். நம்ம நெறைய ஸ்கில்ஸ் கத்துக்குறோம். நெறைய ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டு நம்ம டெவலப் ஆகி நம்ம வந்து கம்பெனில இருக்கிறதாவே வச்சுக்கிட்டாலும், நம்ம அதிகபட்சம் அந்த கம்பெனி நமக்கு எவ்வளோ சேலரி குடுக்குறாங்க? ஸோ வந்து அதிகபட்சம் ஒரு 1,00,000 குடுப்பாங்களா? அவ்வளோதான். அதுக்கு மேலலாம் நமக்கு சேலரி வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில எதிர்பார்க்கிறது ரொம்ப அதிகம் தான். ஸோ வந்து அ இப்ப பெரிய இன்கம்லாம் நம்ம நம்ம லைஃப் டைம்ல வந்து ஒரு பெரிய கோல்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட ஜாப்ஸ்ல வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. ஆனா, பிசினஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மென்ட்ல நம்மளால பண்ண முடியும். ஸோ வந்து இதெல்லாம் நம்மளே நமக்கான பிளானிங்ஸ வந்து நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இந்த பிவி வந்து நான் இந்த மாசத்துல தான் அச்சீவ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணணும், நம்மளாவே ஒரு இது போட்டு நம்மலாம் பிளானிங் போட்டு நம்மளால பண்ண முடியும். ஸோ இப்படியெல்லாம் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு சொன்னா, நம்மளோட நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். லேக்ஸ் கணக்குல வந்து இத ஏர்ன் பண்ண முடியும். மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருக்கு. ஸோ வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு டாப் பின் அப்படிங்கிறது எமரால்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து இன்னுமே வந்து பார்த்தோம்னா, இதுல ஸ்டார் டைமண்ட் வரைக்கும் வந்து பின் இருக்கு. ஸோ வந்து இத்தனை அச்சீவ்மென்ட் நமக்குள்ள இருக்கு. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்லலாம் நம்ம பிளான் பண்ணி பண்ணாலே போதும். நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் ஆர்சிஎம்ல இருக்கு. அதுதான் ஆர்சிஎம் சொல்றாங்க. ஆர்சிஎம் வந்து ஒவ்வொரு ஆர்சிஎம் விரும்புற ஒரே விஷயம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய பொருட்கள வந்து யூஸ் பண்றனால அந்த மனிதன் வந்து ஆரோக்கியத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அதே அதே சமயத்துல வந்து இது வந்து ஒரு ஏழை மனிதனுக்கு கூட கிடைக்கணும். ஒரு ரொம்ப காசுன்னு சொல்லி வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இல்லாம, இது வந்து ரீசனபிள் பிரைஸா இருக்கு. அதனால வந்து எந்த ஒரு சாதாரண மனிதன் கூட இந்த பொருள் வந்து வாங்கக்கூடிய விலையில வந்து இந்த பொருள் இருக்குன்னு சொல்லி ஆசை இப்போ வரைக்கும் வந்து அதுல வந்து ரொம்ப இதா இருக்கிறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி வைஸ் வந்து இன்னுமே குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாம குவாலிட்டி வைஸ் பொருள சூப்பரான பொருள குடுத்துருக்காங்க.
ஸோ வந்து ஒரு மனிதன் வந்து இந்த பொருளை யூஸ் பண்ணும்போது அந்த மனிதனுக்கு வந்து இதன் மூலமாக ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பொருட்களை வந்து விளம்பரப்படுத்துற மூலமா ஒரு வருமானமும் அவனுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஆசியம் வந்து பண்ற விஷயம். ஸோ வந்து இந்த ஒருவேளை வந்து இந்த இந்த பிசினஸ் பிளான் இல்லைன்னு சொன்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு விளம்பரம் மூலமா பண்ணியிருப்பாங்க. அந்த விளம்பரம் பண்றவங்களுக்கு நபர்களுக்கு காசு வந்து அதிகமா கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா இந்த பொருளை நம்ம விளம்பரம் பண்றதுனால என்ன ஆகும்னு சொன்னா அந்த ஷேர்ஸ் வந்து ஆசை வந்து நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ இதான் விஷயம். ஸோ வந்து நமக்கான டார்கெட் என்ன, நமக்கான அச்சீவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளால பிளான் பண்ணி சரியா பண்ண முடியும். ஸோ பண்ணக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா இத்தனை வகையான வருமானங்கள் ஆசையம் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுவே ரொம்ப பியூட்டியான விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா 32% சாரி 22% ஆச்சு பழைய இது. ஸோ வந்து அதிகபட்சம் 22% வரைக்கும் இப்போ பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கொடுக்குறாங்க. 8% ராயல்டி போனஸ், 5% டெக்னிக்கல் போனஸ். இத்தனை விஷயங்கள் ஆசையம் கொடுக்குறாங்க. ஸோ வந்து இந்த லெக்ஸ் பத்தி வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேணாம். ஸோ வந்து இது எல்லாருக்குமே தெரியும். இங்க வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இதை மேலோட்டமா பார்த்து அடுத்த இதுக்கு போகலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கூட பார்த்தோம்னாக்கா இதுல வந்து கிளப்ஸ் வந்து என்ன கிளப்ஸ் இருக்குன்னா டைமண்ட் கிளப் இருக்கு, ஸ்டார் டைமண்ட் கிளப் இருக்கு, சூப்பர் டைமண்ட் கிளப் இருக்கு, கிரவுன் டைமண்ட் கிளப். ஸோ வந்து இந்த மாதிரியான கிளப் அச்சீவ்மெண்ட்ஸ், ஸோ டிஸ்பிளே வால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து எந்த ஒரு டீம் வந்து சரியா யூஸ் பண்றாங்களோ டிஸ்பிளே வால் பிளஸ் வந்து இந்த கிளப்ஸ் இந்த விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட சொல்லிக் கொடுத்து எந்த டீம் யார் வந்து சரியா யூஸ் பண்றாங்களோ இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா சீக்கிரமாகவே நம்ம அச்சீவ்மெண்ட்ல வந்துட முடியும். ஸோ நமக்கான பிளானிங் அச்சீவ்மெண்ட்ல வந்து நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னா நியூ ஜேர்னிங் அதோட மட்டும் இல்லாம ஸோ வந்து இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா கிளப்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணோம்னா டிஸ்பிளே அவார்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கான அச்சீவ்மெண்ட்டை சீக்கிரமா அடையக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஆசையம் வந்து ரொம்ப எளிமையா தராங்க. ஓகே. டைமண்ட் கிளப்புக்கு வந்து எவ்வளவு பிவி இருக்குன்னு சொன்னா 5000 பிவி இருக்கணும். இது வந்து பெர் மந்த் இந்த மந்த்துக்குள்ள இந்த 10ஆம் தேதி கூட இந்த பிவி வந்து அச்சீவ் பண்ணிக்கணும் டைமண்ட் கிளப்ல. அதே மாதிரி சூப்பர் டைமண்ட் கிளப்ல வந்து 10,000 பிவி, 5,000 பிவி எல்லா கிளப்லயுமே 5,000 பிவிங்கிறது ஃபர்ஸ்ட் 5,000 பிவி அந்த 10ஆம் தேதிக்குள்ள அச்சீவ் பண்ண சொல்றாங்க. ஸோ வந்து டைமண்ட் கிளப் வந்து பார்க்கும்போது 5,000 பிவி, சூப்பர் டைமண்ட் கிளப் பண்ணும்போது 10,000 பிவி, ஸ்டார் டைமண்ட் கிளப் அப்படின்னா 25,000 பிவி, ரவுண்ட் டைமண்ட் கிளப் அப்படின்னாக்கா 50,000 பிவி. ஸோ வந்து ஸோ இது டீட்டெயிலா பார்க்க வேணாம். ஸோ இதுவும் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ வந்து சாரி. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து கிளப்ஸ்ல வந்து நான் 4 டைப்ஸ் ஆஃப் கிளப்ஸ் இருக்கு. ஸோ வந்து இந்த கிளப்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் நமக்கோட அச்சீவ்மெண்ட் வந்து சீக்கிரமா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வந்து 50,000 பிவி இதுல இந்த மாதிரி இதெல்லாம் அச்சீவ் பண்ணும்போது நமக்கு ஆர்சிஎம் அடிஷனலா என்ன பண்றாங்கன்னா டூரிஸ்ட் ஆப்ஷனால கொடுக்குறாங்க. ஸோ வந்து நம்மளால நமக்கு என்னன்னாக்கா இந்த பிசினஸ்ல பண்ணும்போது இன்னொரு சூப்பரான பியூட்டியான விஷயம் என்னன்னு சொன்னா நம்ம பிசினஸ்ல நம்ம ரொம்ப மத்த பிசினஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பண்றாங்க நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஆசையும் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா இது நம்ம ஏர்னும் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் வந்து நம்ம லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிட்டே பண்ணலாம். அது எப்படின்னு சொன்னா இதுக்கான டூரிஸ்ட் மாதிரியான விஷயங்களை ஆசை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வந்து என்ன பண்ண சொன்னா இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்டுக்கு நம்ம டூர் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராவே கிடைக்குது. ஸோ வந்து நம்ம பிசினஸ் வந்து ரொம்ப ஒரு சூப்பரா பண்ணலாம். நமக்கு வந்து அச்சீவ்மெண்ட் பண்றதுனால நம்ம இன்கமும் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் தான் ஆசையும் கொடுக்குற இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ல நம்ம டூர் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே, அடுத்தபடியே பார்த்தோம்னாக்கா இம்ப்ரூவ் நம்ம ஆசையம் வந்து சீக்கிரமா நம்ம வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் வரும்னு சொன்னா நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா அது ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ வந்து இன்னொரு டைம் வந்து ஒரு ரீகால் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். என்னன்னு சொன்னா இம்ப்ரூவ் நியூ ஜாயினிங். நியூ ஜாயினிங் வந்து இம்ப்ரூவ் பண்ற மூலமா நம்ம வந்து பிசினஸ்ல நமக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஒரு அடுத்த அடி எடுத்துக்கணும். நம்மளோட பிசினஸ்ல ஜாயின் பண்ணியாச்சு, நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது நியூ ஜாயினிங் தான். ஸோ அடுத்த நியூ ஜாயினிங்ல வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம வந்து சீக்கிரமா வந்து ஆசையம் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்தபடியே பார்த்தோம்னா இன்ட்ரோடியூஸ் த ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு கூட தெரியாம இருக்கும். ஸோ வந்து நமக்கு அதிகமான ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ண சொல்லணும், ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் நெசசிட்டி ஆஃப் ப்ராடக்ட் யூஸ் பத்தி அதோட அது ஏன் வந்து யூஸ் பண்ணணும் ப்ராடக்ட்ஸ், அது யூஸ் பண்ணாலும் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற சொல்லி தரணும். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து பிக்கப் சென்டர் வந்து நம்ம காட்டணும், எங்க பிக்கப் சென்டர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ வந்து எல்லா டைமும் நம்மளாலே போய் பொருள் வந்து கொடுத்துருக்க முடியாது. ஸோ வந்து பிக்கப் சென்டர் எங்க இருக்குதுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். மக்கள் நம்ம ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் அதை தெரியப்படுத்தணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மினிமமா ஒரு 1000 வந்து 5000 வந்து மேக்ஸிமம் வந்து கண்டிப்பா வந்து ஒவ்வொரு நம்பரும் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலர் டவுன்லைன் பர்ச்சேஸ் வந்து நமக்கு வந்து ரெகுலரா இன்க்ரீஸ் பண்ணணும்.
நம்ம வந்து என்ன பண்றோம்னு சொன்னா நியூ ஜாயினிங் பண்றோம்னு சொல்லிட்டு நியூ ஜாயினிங் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா நம்ம டவுன்லைன்ல என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, யார் யார் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு தெரியாம போயிடும். ஸோ வந்து டவுன்லைன்ல என்ன பர்ச்சேஸ் பண்றாங்களா இல்லையா, ஏன் அவங்க பர்ச்சேஸ் பண்ணல, ஏன் பர்ச்சேஸ் பண்ணல, இது வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு பிசினஸ் வேல்யூம் கண்டிப்பா அதிகம் இருக்கும். ஸோ வந்து யாரெல்லாம் ரெகுலர் பர்ச்சேஸ் இருக்காங்க, யார் இர்ரெகுலர் பர்ச்சேஸ் இருக்காங்க, இந்த மாதிரி வந்து தனியாக பிரிச்சு ஸோ வந்து அவங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே அவங்க அப்டேட்ல இருக்கணும். ஸோ வந்து யாரெல்லாம் டவுன்லைன்ல இருக்கிறாங்க, அவங்களோட மொபைல் நம்பர் என்னென்ன, ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்டேட்ல கண்டிப்பா நம்ம இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பிசினஸ் வந்து யார் வந்து ஸ்க்ரூ பண்ணா, யாரை மோட்டிவேட் பண்ணா நம்ம வந்து அவங்க வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்ல கொண்டு வர முடியும், இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ வந்து எந்த நபருக்கு வந்து நல்லா பிசினஸ் பண்றாங்க, யாரை வந்து நம்மளால ஸ்க்ரூ பண்ண முடியும், யாரை வந்து மோட்டிவேட் பண்ணி யாரை வந்து மேலே கொண்டு வர முடியும், யாரை வந்து இந்த மாதிரி ஒரு பின் லெவலை வந்து நம்ம கொண்டு வர முடியும், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு அந்த நபரை வந்து கரெக்டாக மோட்டிவேட் பண்ணும்போது நம்மளால ஈஸியா நம்மளோட அச்சீவ்மெண்ட் நம்மளால பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் செல்லிங் லேபர்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பியூசில பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்போ டைரக்டா நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு நம்ம டைரக்ட் செல்லிங் இந்த பெனிஃபிட் மட்டும் தான் அனுபவிப்போம். பியூசி இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் எடுத்து நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆசம் என்னென்னு கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதாவது இது ஆர்சிஎம் பிக்கப் சென்டர் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து நம்ம பண்ணும்போது அவங்க வந்து நமக்கு 8% கமிஷன் கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா கமிஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணும்போது 20% கொடுக்குறாங்க. ஸோ வந்து ரீட்டைல் வந்து 20% நமக்கு கிடைக்குது. ஸோ வந்து டோட்டலாக 38% வரைக்கும் வந்து ஆசிரியர்களும் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு. ஸோ வந்து பார்த்தோம்னாக்கா இதுல 10% வந்து செல்லிங் லேபர்ஸ் கொடுத்தா கூட மீதி இருக்க 28% நம்ம லாபம் தான். ஸோ வந்து ஸ்டோர்ஸ் எடுத்து பண்ணும்போது நமக்கு வந்து இந்த அளவுக்கு பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், ப்ரௌன் டைமண்ட் கிளப் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நம்ம டவுன் லைன் வந்து நமக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணும்போது இந்த மாதிரி கிளப்ஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸோ வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ப்ராடக்ட் மட்டும் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கிளப்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியாம இருக்கலாம். ஸோ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான கிளப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணும்போது கண்டிப்பா வந்து நமக்கு அச்சீவ்மெண்ட் சீக்கிரமா நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ரீட்டைல் அவுட்லெட் அதாவது டிஸ்பிளே வந்து எந்த அளவுக்கு டிஸ்பிளே நம்ம ப்ரொமோட் பண்றோமோ ஸோ வந்து அந்த அளவுக்கு ரீட்டைல் அவுட்லெட் வந்து நம்ம கீழே வந்து அதிகரிக்குது அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பாக நமக்கு நமக்கான நமக்கான பிசினஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே நடக்கும். ஸோ வந்து நம்மளோட பிசினஸ் வந்து ரொம்ப நம்ம சீக்கிரமாவே நமக்கு பர்ச்சேஸ் வேல்யூம் அதிகரிக்கணும், நமக்கு வந்து இன்கம் வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும்னு சொன்னோம்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம டைமண்ட் கிளப்பும் ஸோ வந்து டிஸ்பிளே பண்ணணும். அடுத்தபடியே பார்த்தோம்னாக்கா மீட்டிங். ஸோ வந்து இந்த மாதிரியான இதுல வந்து ஜூம் மீட்டிங்ல ரெகுலரான ஜூம் மீட்டிங் அப்டேட்ல அடுத்தபடியே பார்த்தோம்னாக்கா டீம் மீட்டிங்ஸ்ல, அடுத்தபடியே ஆஃப்லைன் மீட்டிங்ஸ்ல இந்த மாதிரி மீட்டிங்ஸ்ல வந்து நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து நமக்கான நம்மளும் வந்து அப்டேட்ல இருப்போம். அட் த சேம் டைம் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா நம்ம டீம் வந்து எந்த அளவுக்கு இதுல வந்து இன்வால்வ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு நம்மளோட வளர்ச்சியும் வந்து நம்ம அதிகரிக்கும். ஸோ வந்து நம்மளுடைய ஏர்னிங்ஸும் அதிகரிக்கும். ஓகே. ஸ்டார்ட் டோர் கேன்வாஸ் நம்ம வந்து டைரக்டா வந்து ஃபீல்ட்ல போயிட்டு நான் வந்து மக்களை சந்திச்சு பண்றது டோர் கேன்வாஸ். அதே மாதிரி மீடியா கேன்வாஸ்ங்கிறது அது வந்து இப்போ வந்து மீடியா மீடியாவோட பயன்பாடு மக்களுக்கு அதிகமாயிடுச்சு. ஸோ வந்து இப்போ இருக்க ஸ்டேஜ்ல வந்து மீடியா கேன்வாஸ் வந்து ரொம்பவுமே ஈஸியா நம்ம பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியா வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோசியல் மீடியாஸை ஃபாலோவர்ஸ் பண்ணி நமக்கு வந்து பண்ணும்போது நமக்கு வந்து சீக்கிரமாவே என்ன பண்ண முடியும், நமக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் சீக்கிரமா பண்ணிக்க முடியும். ஓகே. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி சொன்ன 6 பேசிக்ஸ் 7 கார்டினல்ஸ். ஸோ வந்து எந்த ஒரு மனிதர்கள் வந்து ஆசிரியர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ வந்து கண்டிப்பா அந்த 6 பேசிக்ஸ் 7 கார்டினல்ஸ் 8 ப்ரோ ஸ்டெப்ஸ் இதை வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வந்து இது ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம வந்து சக்சஸ் பண்றதுக்கான ஒரு ஃபார்முலா மாதிரி. ஸோ வந்து யாருக்கெல்லாம் வந்து இப்போ ஒண்ணுமில்ல ஒரு ஒரு வாட்டர் இருக்கு, அந்த வாட்டருக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, H2 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ வந்து இந்த அந்த அந்த ஃபார்முலா இருந்தால் தான் வாட்டராகவே கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி தான் நமக்கு வந்து நம்ம இதுல வந்து சக்சஸ் ஆகணும்னு சொல்லலாம். கண்டிப்பா இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து யாரெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமோ கண்டிப்பா நம்ம ஈஸியா சக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இதை வந்து நம்ம கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போது பிசினஸ்ல நமக்கு வந்து கண்டிப்பா ஈஸியாவே நம்ம சக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ஆசியம் வந்து ஜாயின் பண்ணிக்கிற அத்தனை பேருமே வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோமோ, எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து ப்ராடக்ட் ப்ரமோட் பண்றோமோ, ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்றோமோ கண்டிப்பா நம்மளுடைய வெற்றி வந்து யாருனாலுமே வந்து தடுக்க முடியாது. ஸோ வந்து நம்ம வெற்றி பெறணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி வந்து ஆசியம்ல ஈஸியா நம்ம சக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம
நம்ம ஆரோக்கியத்தோட வாழ்ந்து நம்ம கண்டிப்பா நம்மளுடைய வெற்றியும் எளிதாக்க முடியும். ஸோ வந்து இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, இத்தனை நேரம் வந்து பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் கிருபாகரன். சிறப்பு சிறப்பு. அற்புதமான தகவல்கள் வந்து